தேவனுடைய நேசம், தேவனுடைய அன்பு உலகத்தில் எல்லா நேசங்களை விட உயர்ந்த நேசமாக உண்மையான அன்புள்ளவராய் தேவன் இருக்கிறார். அவரை அறிவதற்காக நாம் அதிகமாக முயற்சி செய்ய வேண்டும், பிரயாசப்பட வேண்டும், விரும்ப வேண்டும். பிரயாசப்பட்டு முயற்சித்து விரும்புகின்ற வழி என்னவென்று நாம் பார்ப்போம் என்று சொன்னால், வேதத்தின் மூலமாக தான் அவருடைய நேசத்தையும் அன்பையும் நாம் உணர்ந்து அனுபவிக்க முடியும். அதனால் வேத காரியங்களை அதிகமாக ஆராய, அதிகமாக தியானிக்க நம் வாழ்க்கையை ஒப்புக் கொடுப்போம். இந்த வேளையிலும் கூட எபேசியர் 1 அதிகாரம் 4 தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களும் இருப்பதற்காக அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே என்று பார்க்கிறோம். தேவ உறவு என்ன, தேவனுடைய அழைப்பு என்ன என்று பார்க்கும்போது, அவர் நம்மை இன்றைக்கல்ல, வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது தாயின் கருவில் உருவாகும் முன்னே சொல்லி, ஆனால் எபேசிலே சொல்லப்படுகிறது உலக தோற்றத்துக்கு முன்னே என்று சொல்லி, உலகம் படைப்பதற்கு முன்பாகவே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே என்று சொல்லி பவுல் ஒரு தெளிவான வார்த்தையை சொல்லுகிறார். இதை நம்முடைய இதயத்துக்குள் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு வார்த்தை தான். ஆனால் தேவ வார்த்தை ஆம் என்றும் ஆமென் என்றும் உள்ளதால், நம் தேவன் நம்மை உலக தோற்றத்துக்கு முன்பாக நம்முடைய அழகை பார்த்தோ, நம் அந்தஸ்தை பார்த்தோ, நம்முடைய மேன்மையை பார்த்தோ அல்ல, நாம் பிறப்பதற்கு முன்பாகவே, உலக தோற்றத்துக்கு முன்பாகவே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டார் என்று பார்க்கிறோம். அதனால் இந்த தேவ உறவை எண்ணும் பொழுது உலக சிநேகத்தை விட தேவனை சிநேகிக்க நாம் அதிகமாக வாஞ்சிக்க முடியும். உண்மையாகவே இந்த ஆழத்தை நாம் தியானித்து பார்க்கும்போது, இந்த அர்த்தத்தை யோசித்து பார்க்கும்போது, இந்த உலகில் நாம் இடத்தில் எல்லாவற்றையும் உரிமையாய் கேட்பதற்கு நமக்கு தேவன் தகுதி கொடுத்திருக்கிறார், நமக்கு தேவன் கிருபை கொடுத்திருக்கிறார். காரணம், உலக தோற்றத்துக்கு முன்பாகவே நம்மை தேவன் தெரிந்து கொண்டார். இதை நினைத்து தேவ சமூகத்தில் நாம் உறவை வளர்த்து கொள்ள, தேவனோடு ஐக்கியம் கொள்ள, நம் வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்க தேவன் விரும்புகிறார். அவரை நோக்கி ஜெபிக்கும் போது அருகில் வந்து உதவி செய்வார். அவரை நோக்கி ஜெபிக்கும் போது அருகில் வந்து உதவி செய்வார். கைவிடாமல் கருத்துடன், கைவிடாமல் கருத்துடன் காத்தென்னை என்றும் நடத்திடுவார். காலத்தும் கர்த்தர் இயேசுவை எந்த துணையாயேற்றிடுவேனே. உயர்வோ தாழ்வோ என்னையோ எந்த தஞ்சம் இயேசுவே. காலத்தும் கர்த்தர் இயேசுவை எந்த துணையாயேற்றிடுவேனே. தேவன் உலக தோற்றத்துக்கு முன்பாகவே நம்மை தெரிந்து கொண்டார் என்று யோசிக்கும் போது, எவ்வளவு ஆழமான உறவாக தேவன் இருப்பதை நாம் நினைத்து பார்க்க முடியும். அன்பின் ஆண்டவரே, எங்களை நீ தெரிந்து கொண்ட காரியத்தை யோசிக்கும் பொழுது அது அதிசயமாக இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. எங்களை நீ தெரிந்து கொண்டபடினால் நாங்களும் உம்மை ஆழமாய் தெரிந்து கொள்ள என்னென்ன வழிகள் உண்டோ அந்த வழிகளை எங்களுக்கு காண்பியும் நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.